ஆர்மிஸ்டைஸ் ஆஃப் 11th நவம்பர் 1918. 1918ஆம் ஆண்டு நவம்பர் 11ஆம் தேதி காலை 11 மணிக்கு முதல் உலகப் போரில் இரு தரப்பினரும் சண்டைகளை உடனே நிறுத்துவதற்கான வரலாற்று சிறப்புமிக்க ஆர்மிஸ்டைஸ் ஆஃப் 11th நவம்பர் 1918 ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தம் ஆயுதப் போரை உடனடியாக நிறுத்தி எதிர்கால அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கான சூழலை உருவாக்கியது. முதல் உலகப் போர் என்பது மனித வரலாற்றில் மிகப்பெரிய அழிவுகளை ஏற்படுத்திய முதல் சர்வதேச போராகும். இந்த போர் இரு பெரிய கூட்டணிகளுக்கிடையே நடந்தது. ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, ஒட்டமான் பேரரசு, பல்கேரியா போன்ற நாடுகள் அடங்கிய கூட்டணி சென்ட்ரல் பவர்ஸ் எனப்பட்டது. பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் அடங்கிய கூட்டணி அலைட் பவர்ஸ் என்று அழைக்கப்பட்டது. 1914ஆம் ஆண்டு தொடங்கிய போர் உலகின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. போரின் தொடக்கத்தில் ஜெர்மனி மிகுந்த இராணுவ வலிமையுடன் இருந்தது. ஆனால் நாளடைவில் அது பெரும் பலவீன நிலைக்கு தள்ளப்பட்டது. 1917இல் அமெரிக்கா போரில் கலந்து கொண்டது. அமெரிக்காவின் புதிய ஆயுதங்கள், உணவுப் பொருள் விநியோகம் மற்றும் வீரர்களின் வருகை நேச நாடுகள் கூட்டணியின் வலிமையை பெரிதும் உயர்த்தியது. அதே சமயத்தில் மேற்கு முன்னணியில் ஜெர்மனிய படைகள் பல்வேறு இடங்களில் தோல்வி அடைந்தன. 100 டேஸ் அஃபென்சிவ் எனப்படும் கூட்டணி படையெடுப்பில் பிரிட்டிஷ், பிரெஞ்சு, அமெரிக்க படைகள் இணைந்து ஜெர்மனியை கடுமையாக தாக்கின. பெரும் உயிரிழப்புகள் ஏற்பட்டன. ஜெர்மன் படைகள் தளர்ந்தன. இதனால் ஜெர்மனியின் வெற்றி நம்பிக்கை முற்றிலும் சிதைந்தது. நீடித்த போரின் காரணமாக ஜெர்மனியில் பொருளாதார நெருக்கடி, உணவு பற்றாக்குறை, தொழில் நசிவு, பசியின் காரணமாக மக்கள் கிளர்ச்சி ஆகியவை ஏற்பட்டன. பிரிட்டனின் கடல் முற்றுகை காரணமாக ஜெர்மனிக்கு வெளிநாட்டிலிருந்து உணவுப் பொருட்களும் மருந்துகளும் வர முடியவில்லை. இத்தகைய சூழலில் ஜெர்மனியில் மக்கள் போருக்கு எதிராக எழுந்தனர். படையினரே போருக்கு எதிராக கிளர்ச்சி செய்ததால் அரசியல் குழப்பம் ஏற்பட்டது. இதனால் ஜெர்மனி போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டது. 1918 நவம்பர் 11ஆம் தேதி அன்று பிரான்சில் உள்ள கேம்பீன் வனப்பகுதியில் ஒரு ரயில் பெட்டிக்குள் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. கையெழுத்திட்ட உடனேயே மேற்கு முனையில் நடந்த அனைத்து சண்டைகளும் ஒரு கணம் கூட தாமதிக்காமல் நிறுத்தப்பட்டன. இந்த நாள் முதல் ஜெர்மனி தான் ஆக்கிரமித்த அனைத்து நிலப்பரப்புகளில் இருந்தும் தனது படைகளை வாபஸ் பெற வேண்டியிருந்தது. இந்த போர் நிறுத்தமானது மிகப்பெரிய உயிர் மற்றும் உடைமை இழப்புகளுக்கு ஒரு தற்காலிக முடிவாக அமைந்தது. இதன் பின்னரே 1919ஆம் ஆண்டில் வெர்சாய் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதுதான் போரை அதிகாரப்பூர்வமாக முடித்து வைத்தது. ஜெர்மனியின் போர் நிறுத்த ஒப்புதல் என்பது தோல்வி மட்டுமல்ல, அது உலக அரசியல் மாற்றத்தின் தொடக்கமாக இருந்தது. ஐரோப்பிய பேரரசுகளின் ஆதிக்கம் தகர்ந்தது. ஜெர்மன் பேரரசு, ஆஸ்திரியா ஹங்கேரி பேரரசு, ஒட்டமான் பேரரசு ஆகியவை சிதறின. செக்கோஸ்லோவாக்கியா, யூகோஸ்லாவியா, போலந்து போன்ற புதிய நாடுகள் தோன்றின. முதலாம் உலகப் போரின் முடிவு ஒரு புதிய யுகத்தை தொடங்கியது. ஆனால் அதன் விளைவுகள் இரண்டாம் உலகப் போரை நோக்கி மனித குலத்தை இட்டுச் சென்றன.